இப்போ நீங்கள் அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள் எடுத்தால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த வேதக்காரர்களை பொறுத்தளவுக்கு வந்து நபிமார்கள் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை இறைவனுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தி அவங்க இறைவன் சொல்லி சொன்னதாக நம்ம வரலாறுகள்லாம் பார்க்குறோம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வேதக்காரர்கள் அறுத்தாலும் அப்படி சாப்பிட்லாமா சார்? இப்போது இணை வைப்பு அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடிய வேதக்காலம் இருந்தது. எப்போ இறைவன் குர்ஆனில் அனுமதி கொடுத்தானோ வேதக்காரர்கள் அறுத்தால் சாப்பிடலாம் என்று, அந்த காலத்திலே வேதக்காரர்கள் இணை வைப்பில் தானே இருந்தாங்க. அவங்க ஒன்றும் ஏகத்துவத்தில் இல்லையே. இது இறைவன் குர்ஆன் சொல்லி காட்டுறானே, லகது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறைவனுடைய மகன் என்று சொல்பவர்கள் குஃப்ரிலே இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான்ல. அதுபோல் யஹூதிகள் வந்து உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் மகன்னாங்க. வக்காலத்தில் யஹூது உஸைரு இப்னுல்லாஹ் அப்படின்னாங்க. அப்போ அதெல்லாம் இணை வைப்பு தானே. இணை வச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் அவங்க அறுத்தா நீங்கள் சாப்பிட்லான்னு அல்லாஹ் சொன்னான். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லணும்னு கேட்டால், அவங்க இணை வைப்பாக இருந்தாலும் சரி, நான் அனுப்பின தூதரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனை அனுப்பிய தூதர் தானே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவன் தூதராக கொண்டிருக்காங்க. அதுபோல் நான் இறக்கிய வேதத்தையும் அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த வேதத்தை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. இப்போ நம்மளோட குர்ஆன் 1400 வருஷமாக ஒரு புள்ளி கூட மாறாமல் இருக்குது. அது எவ்வளோ பெரிய அற்புதம், அது நடைமுறையில் எவ்வளோ பெரிய அற்புதம் இது. அப்போ ஏதோ ஒன்று இருக்குங்க. ஏன்னா ஒரு வார்த்தை இல்லை, புள்ளி கூட மாற்றப்படலை அப்படின்ற. ஆனால் மற்ற வேதங்களும் அப்படி கிடையாது, மாற்றப்பட்டு போச்சு. மாற்றப்பட்டாலும் கூட நீங்கள் அவங்க அர்த்தம் சாப்பிட்டுக்கணுங்க இந்த ஏன்னு சொன்னான்னு சொன்னால், அந்த வேதம்ங்கிறது மாற்றப்பட்ட வேதம் கூட இறைவன் கொடுத்தது தானே. அதனால் இறைவன் அனுப்பிய தூதரை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படி ஏற்றுக்கொள்ளலை தூதரை, கடவுள் நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு விஷயம். அப்போ அந்த இறை தூதரை ஒப்புக்கொண்டுக்கிறாங்க, வேதத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் அவங்க அறுத்தா சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான். அவங்க இப்போ நம்ம சொல்லக்கூடாது அப்போல்லாம் தௌஹீதில் இருந்தாங்க அதனால தான் இப்போ எல்லாம் இணைப்பு அப்படிங்க கிடையாது. இந்த வசனம் இறங்கிய போதே அவர்கள் தான் இருந்தாங்கிறத குர்ஆனே பேசுகிறது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போது அந்த வேதக்காரர்கள் பனு இஸ்ரவேலர்கள் இருக்கணுங்கிறது தான். இப்போ வழங்கிடுச்சா. இப்போ ஷிருக்கு இல்லையாங்கிற சப்ஜெக்ட் இப்போ இல்லை. இப்போ வேறு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்க, இந்தியாவிலையும் அந்த வேதக்காரர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. இப்போ இவங்க அறுத்தா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டீங்க. சாப்பிடக்கூடாது. ஏன்னா இவர்கள் வேதக்காரர்களே அல்ல இஸ்லாத்தின் பிரகாரம். வேதக்காரர்னு சொன்னால் இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வச்சுக்கிறோங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க இவங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள் நிலைக்கு நிறுத்திருக்கிறாங்க, அது ஒரு விசேஷம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்கல்ல, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதராக வந்தது ஒட்டுமொத்த மக்கள் அனைவருக்கும் அல்ல, பனு இஸ்ரவேல் மக்களுக்கு தான். ஏன் குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்ட, வைது கால ஈசா இப்னு மரியம் யா பனி இஸ்ராயீல் இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும். பனு இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு இறை தூதராக வந்தேன். சரி, இங்கே இருக்கக்கூடிய வேதக்காரர்கள் பனு இஸ்ரவேலர்களா? இல்லை. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு இறை தூதராக அனுப்பி வைக்கப்படலை. அதனால் இவங்க வந்து வேதக்காரர் லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்க அனுப்பி வைக்கப்பட்டவங்களே இல்லையே. இவங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், மனித சமூகம் அத்தனை பேருக்கும் உங்களை இறை தூதராக அனுப்பி வைத்தோம் எல்லாம் சொல்லிட்டான். அப்போ இவங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டுட்டு இவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படாத ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டதுனால இவங்க வந்து பனு இஸ்ரவேலர்களாகவும் இல்லைங்கிறதுனால அஹ்லுல் கிதாப் அல்ல, வேதக்காரர் அல்ல. ஆகவே இவர்கள் அறுத்தால் சாப்பிடக்கூடாது.